அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், குணமாக்க ஒரு காலம் உண்டு. அதான் தலைப்பு. குணமாக்க ஒரு காலம் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. வாசிப்போமா? என்னை குணமாக்கும், என்னை ரட்சியும் என்று எரேமியாவினுடைய வார்த்தையை நாம் இங்க பார்க்கிறோம். படிப்போமா? கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரே என் துதி. இந்த ஒரு வார்த்தையை வாசிப்போம். முதலாவது அந்த 17-14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே என்னை என்ன செய்யும்? குணமாக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தாவே என்னை குணமாக்கும். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஜெபம் செய்றார். ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்கதரிசனத்தை உரைக்கிற ஒரு மனிதர். அவர் சில துன்பத்தின் வழியாய் போகும் பொழுது சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாத சூழ்நிலைக்குள்ள தாமதம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை குறித்து அவங்க கேலி செய்றாங்க. அப்பதான் இந்த ஜெபத்தை அவர் செய்றார். 15வது வசனம் வாசிங்க. 17-15 இதோ இவர்கள் என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறாத சற்று தாமதானதுனால ஜனங்கள் சொல்றாங்க, இவர் வார்த்தை எங்கே, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, இப்பொழுது வரட்டும் என்று கேலி செய்றாங்க. ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிங்க. எரேமியா தீர்க்கதரிசி பலனை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரிடத்துல ஜெபித்து பலனை பெற்றுக்கொண்டு அவரையே நோக்கி பார்த்தார். கர்த்தர் அவனை குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை குணமாக்கும். ஒருவேளை நீங்க கூட எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், ஆண்டவரே என்னை குணமாக்கும். எப்போ என்னை குணமாக்குவீர்? சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறாம இருக்கிறது. அநேகர் என்னை பார்த்து கேலி செய்கிறார்களே, நிந்திக்கிறார்களே, அவமானப்படுத்துகிறார்களே, எனக்கு வேதனையா இருக்கிறதே. எப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்று கேள்வியோடு வந்திருக்கிறீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். 16வது வசனத்தை வாசிங்க. நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பர், இதற்கு நான் மிஞ்சி நடக்கல. அவர் எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பர், இதற்கு நான் மிஞ்சி என்ன செய்யல, நடக்கல. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை. நீர் அறிவீர். என் உதடுகளில் இருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையா இருந்தது. படிங்க. எனக்கு பயங்கரமாய் இராதேயும். நீர் எனக்கு எப்படி இருக்காதீங்க? பயங்கரமாய் இராதேயும். தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமலும் என்னை துக்கப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்குவீர். நொறுக்கும்
அவர் சொல்றாரு, எவ்வளோ ஜனங்க எவ்வளவு அவரை அவமானப்படுத்திருந்தா, அவரை கேலி செய்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்படி ஒரு ஜெபத்தை அவர் என்ன பண்றாரு, செய்றாரு. இந்த ஜனங்கள் அவரை கேலி செய்வதை கண்டு நான் சொல்றாரு, ஆண்டவரே என்னை என்ன செய்யும், குணமாக்கும், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும். நான் வெட்கப்படாம என்னை துன்பப்படுத்தினவர்களை நான் செய்யட்டும், வெட்கப்படட்டும். எப்படி இருக்குது இல்ல? இதுதான் இதான் நம்ம வாழ்க்கையில தேவன் செய்யற ஒரு காரியம். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? என்னைக்கு குணமாவேன், என்னைக்கு நான் விடுதலை அடைவேன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாத நிலைமையில வந்திருக்கீங்களா? குணமாக்க ஒரு காலம் கொண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து யாரா கேலி செய்யலாம், கவலைப்படவே படாதீங்க. ஒரு நாள் வரப்போது தேவரீர் தீங்கு அவர்கள் மேல் வர பண்ணி ரெட்டிப்பான நொறுக்குதலால் அவர்கள் என்ன செய்வேன், நொறுக்கும். அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. நொறுக்கிற நாள் வரும், உடைக்கிற நாள் வரும், விடுதலை கொடுக்கிற நாள் வரும். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை தேவன் வச்சிருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த எரேமியாவுடைய இருதயம் எவ்வளவு உடைந்து போயிருந்தா, அந்த தீர்க்கதரிசனம் பொய் என்று எவ்வளவு அவர்களை இழிவாய் பேசியிருந்தா, இப்படி உடைந்து ஒரு ஜெபத்தை அவர் செய்திருப்பார். தேவ ஜனமே, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை குறித்து, பிரச்சனை போராட்டத்தை குறித்து, நொறுக்கப்படுவதை குறித்து கவலையே படாதீங்க. நாட்கள் வரும், அவர் உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, கர்த்தாவே நான் பலனற்று போனேன், நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது, என் எலும்பெல்லாம் என்ன செய்தான், எல்லாம் பாவம் எவ்வளவு விலகி நடுங்குது. சரீர பிரகார உபத்திரம் வந்துட்ட பிறகு ஆவிக்குரிய சமாதானம் கூட நம்மளை விட்டு என்ன செய்யுது. அப்பதான் இந்த ஜெபத்தை அவர் செய்றாரு. முதல் வசனத்தை வாசிக்கல. கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே, என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரத்திலே, உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதே, என்னை தண்டியாதே. அவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்துல என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்கப்பா. உம்முடைய உக்கிரகத்துல என்ன பண்ணாதீங்க, தண்டிக்காதீங்கப்பா. நீங்க என்ன செய்ய, என் மேல என்ன பண்ணுங்க, இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் என்ன செய்து நடுங்குகிறது. என்ன ஒரு ஜெபம். இப்படி அவருடைய சமூகத்துல அவர் அப்படியே தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய சரீரத்துல வருகிற உபத்திரப்படுகிற இந்த நேரத்துல, ஆவிக்குரிய சூழ்நிலைகள் அவர் இழந்து போற நேரத்துல, வெகு காலமாய் துன்பப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது, அப்பதான் இந்த ஜெபத்தை அவர் செய்றாரு. முதல் வசனத்தை வாசிக்கல. கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே, என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரத்திலே, உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதே, என்னை தண்டியாதே. அவர் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்துல என்ன பண்ணாதீங்க, கடிந்து கொள்ளாதீங்கப்பா. உம்முடைய உக்கிரகத்துல என்ன பண்ணாதீங்க, தண்டிக்காதீங்கப்பா. நீங்க என்ன செய்ய, என் மேல என்ன பண்ணுங்க, இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் எல்லாம் என்ன செய்து நடுங்குகிறது. என்ன ஒரு ஜெபம். எப்படி அவருடைய சமூகத்துல அவர் அப்படியே தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய சரீரத்துல வருகிற உபத்திரப்படுகிற இந்த நேரத்துல, ஆவிக்குரிய சூழ்நிலைகள் அவர் இழந்து போற நேரத்துல, வெகு காலமாய் துன்பப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது, நீங்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. திரும்பும் கர்த்தாவே, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். பாருங்க, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சிங்கப்பா, என்னை விடுவிங்கப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை தண்டிக்காதீங்க, என்னை குணமாக்குங்க, உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு மீண்டும் தாங்க, என் ஆத்மாவை திரும்ப என்ன பண்ணுங்க,
விடுவீங்க. உங்களுடைய கிருபையின் நிமித்தம் என்ன பண்ணுங்க, ரட்சிங்க. எப்படி ஒரு ஜெபம் செய்யறார். இந்த மாதிரி ஜெபங்களை செய்யும் பொழுது விடுவிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, என்னை விடுவியும் என்று தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன் சரீர சுகத்திற்காக கவலைப்படுகிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்துல நில்லுங்க. கர்த்தர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை விடுவித்து சுகம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் குணமாக்குற தேவன், நம்மளை குணப்படுத்துகிற தேவன். அவருடைய சமூகம், அவருடைய தயவு திரும்ப நமக்கு கிடைக்கும்படி அவர் மிகவும் கெஞ்சி மன்றாடு. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்பா, உங்களுடைய தயவு எனக்கு வேணும்பா. மீண்டும் நான் இழந்து போன அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நான் வரணும். என் பாவத்தை மன்னிச்சிடுங்க, என் குற்றத்தை மன்னிச்சிடுங்க. கிருபை எனக்கு அந்த கிருபை என்ன பண்ணுங்க, தாங்க தாங்க. அவர் அதிகமா சொல்றாரு. அப்படி ஒரு ஜெபம் அவர் செய்யும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு என்ன செய்றார், அவர் மிகவும் ஆவலோடு நாடி அந்த இரக்கத்தையும் அந்த அன்பையும் அவர் வேண்டிக் கொண்ட பிரகாரம் கர்த்தர் அவரை குணமாக்குகிறார். அல்லேலூயா. அதே போல பாருங்க, ஏசாயா 19:22 வாசிங்க. அடித்து குணமாக்குறா, விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குறாரா. எப்படி குணமாக்குறாரா? அடித்து குணமாக்குறாரா, விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குறாரா. வாசிக்க பாப்போம். கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார். எகிப்தியரை வாதையினால் என்ன செய்தாரு? அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை என்ன செய்வார்? குணமாக்குவார். அல்லேலூயா. அடிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி கடிந்து கொள்றாங்க அவரை. அதனாலதான் என்ன செய்யற, வாதையினால என்ன செய்யறாரு? அடித்தார். மறுபடியும் அவங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல முரண்பிடிக்கிறீங்க. கர்த்தரிடத்துல முரண்பிடிக்கும் பொழுது சில அடிகளை வாங்க வேண்டியதாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பை கேட்டு விண்ணப்பம் ஆண்டவரே இறங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம ஜெபத்தை கேட்டு நம்மளை குணமாக்கி நம்மளை விடுதலையாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இங்க பாருங்க, ஏசாயா 57:18 வசனத்தை வாசி. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், நம்முடைய வழிய பாக்குறாருங்க. உங்க வழி எப்படி இருக்கு? நீங்க போற பாதைகள் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? பிரியமான பாதையில் நம்ம செல்றோமா என்பதை பார்த்துதான் நம்மளை குணமாக்குறார். அல்லேலூயா. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களின் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை நான் என்ன செய்வேன்? அளிப்பேன். அல்லேலூயா. அந்த 19வது வசனத்தை வாசிமா. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறி என்ன செய்யற, கூறும் உதடுகளின் பலனை என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வழிய பாக்குறார். நீ தூரனா இரு, நீ கிட்டகனா இரு, நீ வெளிநாட்டுனா இரு, நீ உள்நாட்டுனா இரு, எந்த நாட்டுல இருக்கிறியோ இரு, எங்கன்னா இருந்துட்டு போ. ஆனா உன் வழிகளை பார்த்து அவர் உன்னை குணமாக்குறார். அல்லேலூயா. உன் வழிகளை பாக்குறாரு. அப்போ அந்த உன்னுடைய வழிகள் நன்றாய் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்ற சமாதானம் சமாதானம் என்று சொல்லி உன்னை குணமாக்குறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 30வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. உன் காயங்களை நான் என்ன செய்வேன்? ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். வாசிங்கம்மா.
அவர்கள் உன்னை விசாரிப்பாற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவன் என்று சொல்லி நேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை காயங்களை நான் செய்வேன், ஆற்றுவேன். ஹல்லேலூயா. உன் காயங்களை நான் ஆற்றுவேன். ஆண்டவர் தான் நம்முடைய காயத்தை ஆற்றுகிறவர். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று என்ன பண்ணுவாங்க சொல்லி, உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க பேரிட்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை யாரு கவனிப்பா, உன்னை யாரு விசாரிப்பா, ஏசு ஏசுன்னு ஓடிய ஏசு உனக்கு என்னத்தை கொடுத்தாரு? விசாரிப்பற்ற உன்னை யார் விசாரிக்கிறாங்க? உன்னை யார் வந்து பாக்குறாங்க? யார் வந்து பாக்குறாங்களோ யார் வந்து பாக்கலையோ, இயேசுவும் பக்கத்திலேதான் இருப்பாரு. யாரு விசாரிக்கிறாங்களோ யாரு விசாரிக்கலையோ அதை பத்தி கவலையே படாதீங்க. உன்னை விசாரிக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரா, தள்ளுண்டவள் என்று சொல்லி என்ன பண்ணிடுவாங்களாம், தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடும். ஆனாலும் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்ன செய்வேன், ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் காயத்தை உன்னை நான் என்ன செய்ய, உன் விண்ணப்பத்தை கேட்டு நான் உன்னை குணமாக்குவேன்னு கர்த்தர் சொல்லுவார். அவர் நம்ம விண்ணப்பத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில விபத்துகள் வரலாமா, நேரிடும். திடீர்னு ஒரு விபத்து நமக்கு வரும். அது எப்படி வரும், எப்ப வரும், ஏன் வரும், எதுக்கு வரும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. வரும். அது நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு விபத்துகளை நம்ம சந்திக்கும் பொழுது தேவன் நம்மளை பார்த்து சொல்ற, விசுவாசிகள் அவருக்குள்ள நம்ம அதிகமா நம்ம நெருங்கும்னா, நமக்கு வருகிற தீங்கை கண்டு அவர் மனஸ்தாபப்பட்டு நம்மளை சுகமாக்கி நமக்கு ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் நீ செய்யணும், உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை என்ன பண்ணுவார், செய்வார். அப்படியே முழங்கால படிடுவோமா, பரிசுத்தமாக்கி கொள்ளுவோமே. நம்மள இன்னும் தேவாண்டவர், இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஜெபம் எங்களுக்கு போதாது. நாங்க இப்படி உட்கார்ந்து இந்த 2 மணி நேரம் தான் பெருசு நாங்க நினைக்கிறேன். இது எங்களுக்கு பத்தாது. இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதனை செய்யணும், இன்னும் உங்களை மகிமைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அப்படியே சமூகத்துல நாங்க காத்திருக்கணும். ஐயா, அந்த கிருபை எங்களுக்கு வேணாண்டவரே சொல்லுவோம். எங்களுக்கு இந்த கிருபை போதாது சுவாமி. மாய உலக ஆண்டவரே, மாய உலக ஆவியானவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமா வேணும் சுவாமி. பாடு நிறைந்த உலக ஆண்டவரே, கேலி பரியாசம் பண்ணுகிற உலக ஆண்டவரே, அற்பமாய் சொற்பமாய் நினைக்கிற உலகம் ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கிருபை போதாது ராஜா. எங்களுக்கு இந்த கிருபை வேணாண்டவரே கேட்போம். நம்மளுக்கு கிருபை போதாது ராஜா. எங்களை அக்கினியால நிரப்பு ஆவியானவரே. எங்களுக்கு அளவில்லாத அக்கினி ஆண்டவரே எங்களை மேல் ஊற்றப்படட்டும் ஐயா. எங்க மேலே கிருபை இறங்கட்டும் ஆவியானவரே. ஐயா ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசியை பரியாசம் பண்ணினார்கள் ஆண்டவரே. ஆனா அவனை காயங்களை ஆற்றினீர் ஆண்டவரே. அப்பா, தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, தாவீது வாழ்க்கையில அற்புதம் செய்து குணமாக்கின ஆண்டவர். காயம் கட்டுகிற ஆவியானவர், வழிகளை பார்த்து குணமாக்குற ஆண்டவர். எங்க வழிகளை பாருங்க ஆண்டவரே, எங்க உண்மையை பாருங்க ஆண்டவரே, எங்களுடைய நடத்துதலை பாருங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள வருவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை பாருங்க ஆவியானவரே. எதெல்லாம் நீ வருவதற்கு தடையா நிற்கிறதோ, எந்த பாவம் தடையா நிற்கிறதோ, எந்த அநியாய அக்கிரமம் தடையா நிற்கிறதோ, அது இயேசுவின் நாமத்தினாலே அது வெளியேறட்டும் ஆண்டவரே, அது வெளியேறட்டும் ஆண்டவரே. நீர் வருவதற்கு தடையாடிக்கிற காரியங்களை என் தேவன் சுட்டரிப்பிறாங்க. ஏமாலா ஷபாதாராபா லீமாராதுரி கபாராதாலாபாரி பாலாதாராபா. அப்பா, எங்களை விடுவியானவரே, அப்பா எங்களை விடுதலையாக்காவியானவரே, எங்களை குணமாக்கும். பரியாசம் பண்ணுகிற ஜனத்தின் நடுவிலே, அற்பமாய் சொற்பமாய் நினைக்கிற ஜனத்தின் நடுவிலே எங்களை குணமாக்கும், எங்களை குணமாக்கும். எங்க காயங்களை ஆற்றும், எங்களுடைய காயங்களை ஆற்றும்,
எங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். எங்களுடைய சரீரத்துல ஒரு புது வல்லமை உண்டாகட்டும். வந்தவங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டருளுவீராக சுவாமி. அவருடைய தேவைகளை எதுவா இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பீராக. அவளை குணமாக்கி ஆசீர்வதித்து அனுப்பணும். உங்களுடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.